லோக்சபா தேர்தலில் கட்சித் தலைவர் விஜயகாந்த் போட்டியிடக் கோரி தேமுதிக கட்சியினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான களம் சூடு பிடித்துள்ளது. கட்சியினரிடையே விருப்ப மனுக்களை வாங்கி முடித்துள்ள ஆளும் கட்சியான அதிமுக வேட்பாளர் தேர்வில் மும்மரமாக உள்ளது. திமுகவில் கடந்த 20ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் துவங்கியுள்ளது. இந்த வரிசையில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவில் வியாழக்கிழமை அன்று விருப்ப மனு விநியோகம் துவங்கியது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் லோக்சபா தேர்தலில் போட்டியிடக் கோரி தேமுதிகவினர் விருப்ப மனு பெற்று உடனடியாக தாக்கல் செய்தனர். தென்சென்னை மாவட்டத்தின் கழக சார்பாக மாவட்ட கழக செயலாளர் முறையில் நானும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவனத்தில் கேப்டன் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவனுடைய தேமுதிக வட சென்னைக்கு எம்பிக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். வேட்பு மனுவை தாக்கல் செய்ய பிப்ரவரி 1ஆம் தேதி இறுதி நாள். விருப்ப மனுக்கள் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் தொகுதிக்கான கட்டணமாக பொது தொகுதிக்கு 20,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது.